வணக்கம் நண்பர்களே, இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்த்துருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரங்கள் தான் இருக்கும். மரங்களுக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஒரு பழைய 2 BHK வீடு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு தாம்பரம் முடிச்சூர் ரோடு, முடிச்சூர் அட்டை கம்பெனி ஜங்ஷன்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பிராண்டான ஏரியானா அசோலேஷன் நகர். ஸோ அந்த ஏரியாவில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக்கண்ட் லேண்டு ஒரு 70க்கு 35 அப்படின்ற சைஸில் நார்த் ஈஸ்ட் கார்னர் 30 ஃபீட் ரோடு நார்த் சைட்லேயும் ஈஸ்ட்டில் 24 ஃபீட் ரோடும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 4500 ஒரு ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க. இதை வந்து நமக்கு 2ஆகவும் பிரித்து கொடுப்பாங்க, 3ஆகவும் பிரித்து கொடுப்பாங்க. சரிங்களா? உங்களுடைய தேவைக்கு ஏற்றாறு போல் இதை பிரித்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு கார்டன் ஹவுஸ், குட்டி ஹவுஸ் இருக்குதுல. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பட் இந்த ரோடு ஆக்சஸ் இப்போதைக்கு டெம்பரரியான யூஸ் பண்ணலாம். மணிமங்கலம் ரோடு தெரியுதுங்களா? நம்ம பிளாட்டுக்கு வந்து அப்படியே ஒரு பிளாட்டு தள்ளி, ஆக்சுவலாக அது கமர்ஷியல், அப்படியே அந்த பக்கம் லென்த்தாக இருக்கும் கமர்ஷியல் லேண்ட் அது. பட் இப்போதைக்கு சும்மா டெம்பரரியாக அதெல்லாம் அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருக்குது, டெம்பரரியாக யூஸ் பண்ணலாம். அதுவும் கம்பி வேலி போட்டு தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம யூஸ் பண்ண முடியாத மாதிரி. பட் இது நியர்பையில் இருக்குதுன்னு சும்மா காட்டுறேன். அது நம்ம ஆக்சஸ் இல்லை. பட் நான் அந்த பக்கம் பார்த்தோன்னா ஒரு 700 மீட்டர் நம்ம போயிட்டு தான் வரணும். இந்த ரோடுக்கு போகணும் அப்படின்னா இந்த 700 மீட்டர் ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு லெஃப்ட் எடுத்து பக்கத்தில் அப்படியே நம்ம பெரிய பார்க் இந்த லேஅவுட்டுக்கு அப்படியே அடுத்த லெஃப்ட் ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு போய்ட்டு உள்ளே லெஃப்ட் எடுத்துடலாம், ரைட் எடுத்துடலாம். இது ஃபுல்லாக பார்த்தோன்னா அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸுங்க, எல்லாமே சோல்ட் அவுட் தான். சரிங்களா? வாங்க கார்டன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மேபி எனக்கு தெரிஞ்சு வந்து G+1 அந்த வீடு கீழே 2 BHK மேலே 2 BHK இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு ரெனோவேஷன் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வீடு நான் 20 இயர்ஸ் சொன்னேங்க. நீங்கள் 20 இயர்ஸுக்கு மேலே யூஸ் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு பழைய பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தாலே தெரியும். ஸோ எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு, அந்த கிராக்கு இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது அதை பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அதை சொன்னேன் நான். பாருங்கள், சூப்பரான கார்டன் ஹவுஸ். பாருங்கள், வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் கால் பண்ணுங்கள். அதாவது பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், வாட்டர் லாகிங். ஃப்ளட்டு வரும்போது தண்ணி வந்தது. ஸோ நம்ம வந்து தண்ணி வரல அப்படின்லாம் சொல்ல முடியாது. வெள்ளம் வரும்போது தண்ணி வந்தது, ஒரு 2 அடி வந்திருக்கும், 3 அடி வந்திருக்கும். நான் சொல்கிறது அதிகபட்சமாக சொல்கிறேன், ஏன்னா அந்த ஏரியாவில் எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஃப்ளட் வரும்போது ஒரு ஃப்ளோர் எல்லாம் கூட வந்துச்சுங்க. லாஸ்ட்டாக வந்த ஃப்ளட்டில் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி வரைக்கும் வந்துச்சு. இங்கே பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிற பில்டிங்கில் நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும். அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி ஹைட் ஏற்றிருப்பாங்க, 4லேருந்து 5 அடி. ஏன்னா லாஸ்ட்டாக ஃப்ளட் எவ்வளோ வந்துச்சு, அதுலேருந்து ஒரு 2 அடி ஹைட் வச்சு கட்டியிருப்பாங்க. பாருங்கள், உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கட் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் கால் பண்ணுங்கள். வீட்டில் மகாலட்சுமி வாங்க, உண்மையாக நேர்மையாக கூட. நன்றி.